சாமி கன்னிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? எந்த இடத்துல போய் உழைக்கிறதுக்காக இவங்க போறாங்களோ அந்த இடத்துல உண்மையான உழைப்பை சிந்தக்கூடிய ஒருத்தர் யாருன்னா கன்னியாகுமரி. ஒரு 20,000 ரூபாய் சம்பாத்தியம் இருந்தால் அது ஒரு 30,000 ரூபாய் மாற்றக்கூடிய வல்லமை குரு பார்வைக்கு தான் உண்டு. எப்பயுமே கன்னியாகுமரிக்காரன் கோவிலுக்கு நெய் வாங்கி கொடுத்தானா, கன்னியாகுமரத்தில் பிறந்த ஆண்களோ பெண்களோ பணிபுரியக்கூடிய இடத்துல கல்யாண முயற்சிக்கு பின்னாடி கணவன் மனைவி உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தால் நல்லது. கண்ணியில குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்க எதிர்காலம் 60 வயதை கடந்த 70 வயதாக இருந்தாலும் சரி 80 வயசாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் கோளூன்றி நடந்தவங்க ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க செந்திலையா. சாமி கன்னிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? கன்னியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஏன்னா இந்த கன்னியாலக்கணம் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல போய் பாடுபட உழைக்கிறதுக்காக இவங்க போகிறாங்களோ அந்த இடத்துல உண்மையான உழைப்பை சிந்தக்கூடிய ஒருத்தர் யாருன்னா கன்னியாகுமரி பிறந்தவங்க. இந்த சின்சியர் ஒர்க்கு. அவன் அதிகமாக காதலிக்கிறதே வேலையைத்தான், பொண்டாட்டியும் கூட கிடையாது. ஆனால் அதனால் வரக்கூடிய இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா சரி, இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை சில சத்துருக்குள்ள இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதை ஃபேஸ் பண்ணி இவனுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை அங்கே இருந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட சூழலில் ஒரே நேரத்தில் பலவிதமான செக்ஷன் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கன்னியாகுமரத்துக்கான. அப்போ இவங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டம் திருமண காலத்திற்கு பின்பு தான் பொருளாதார வளர்ச்சியை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இயற்கையினுடைய. பட் கடந்த காலம் சனி இப்போ 7ல் வந்துட்டார், அதனால உங்களுக்கு பெரிய இதில் ஏன்னா பஞ்சமாதிபதி தான் 7ல் இருக்கார். ஆனால் குரு பகவான் 10ல் உட்காந்துருக்கார். இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போ 10ல் குரு இருந்ததுனால பெரிய பாதிப்பு அதெல்லாம் கிடையாது. தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பொருளாதார அபிவிருத்தி அப்படின்றத கொடுத்து தான். அப்போ ஒரு 20,000 ரூபாய் சம்பாத்தியம் இருந்தால் அது ஒரு 30,000 ரூபாய் மாற்றக்கூடிய வல்லமை குரு பார்வைக்கு தான் உண்டு. அப்போ இவங்க வேலை பார்த்தாலும் சரி அல்லது சுயதொழில் மார்க்கத்தில் இருந்தாலும் சரி ஒரு சில மாற்றங்களை இந்த 2026 இவங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு 2026 இந்த கன்னியாகுமரத்தில் பிறந்தவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா கம்பல்சரியாக இதை விட நல்ல வீட்டுக்கு மாறிடுவாங்க. அதிகமாக கவனிக்க வேண்டியது கன்னியில் பிறந்தவங்க தாயாருடைய நிலையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தாய் தகப்பன் ரெண்டையுமே வச்சுக்கிடுவோம். ஏன்னா தாய் தகப்பன் 2 பேர்த்தையுமே ஒரு சேர இந்த 2026 இவங்க கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். இதில் இன்னொரு பக்கம் நான் புதுசாக ஏதாவது சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது பொருளாதார உதவி கிடைக்குமா அப்படின்னா சரி, பேங்க்லேருந்து உங்களுக்கு பேங்க்கில் போய் மூவ் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சொத்தை உருவாக்கலாம். அப்போ புதிய சொத்து, வண்டி வாகன வசதி. அப்போ வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் 2026. யாருக்கு? இவங்களுக்கு. காசு பணத்துக்கு ஒரு மயக்கம் வராது. அதே இதில் இந்த கன்னியாகுமரத்தில் பிறந்தவங்க புதுசாக ஒரு உத்தியோக முயற்சிக்கு போகிறாங்க. ஒரு உத்தியோக முயற்சி, தொழில் முயற்சின்னு சொல்லிக்கலாம். இந்த உத்தியோக முயற்சி இவங்களுக்கு அற்புதமாக கிடைச்சோம். சரி, நான் அரசாங்க வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன் அல்லது ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன் சரி, எழுதின உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதுக்குல இது. ஆனால் பலதரப்பட்ட இந்த 2026 இவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு தொழில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணி இதோட பிரான்ச்சஸ் ஏதாவது இதில் அடிஷனல் என்ன ஒரு தொழில் ஆரம்பிப்போமா அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு வரத்தான் செய்யும். அப்போ அப்படி வந்துச்சுன்னா எவனும் கையில் வச்சுக்கிட்டுலாம் ஆரம்பிக்க போகிறதில்ல, புதுசாக கடன் ஒன்று உருவாகத்தான் செய்யும். அப்போ கடன் வாங்கி இதை செஞ்சால் எங்களுக்கு லாபம் இருக்கானா சரி, கண்டிப்பாக இருக்குது. அப்போ புதிய தொழில் தொடக்கம் அல்லது தொழிலுடைய விரிவாக்கம் அப்படின்றது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதை விட கல்யாணக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாமன் மச்சினை உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில்
ரோட்டில் வரவன் யாரோ ஒருத்தன் தெரியாதவன் கூட என்ன மாப்பிள்ள அப்படின்னாலும் சரி, அவனால் இவன் ஏதாவது லாஸ் ஆக போகிறான்னு அர்த்தம். அப்போ அதாவது உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்காக இவன் ஏமாந்துடக்கூடாது. தாயார் கூட பிறந்த மாமன் வழி அந்த இடத்துல அதுலேயும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் எஸ் எஸ் எஸ். அதே மாதிரி சிறந்த உழைப்பாளிகள் அப்படின்றதுலையும் இந்த 2026 இவங்க உழைப்புக்கேற்ற ஒரு மேன்மை சக்ஸஸ் இருக்கும். இவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல உழைப்பாங்க, நல்லா பாடுபடக்கூடிய ஒரு வருஷம் தான் 2026. அதே மாதிரி இப்போ தாய் தகப்பனுங்களுடைய வசிப்பிடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அம்மா அப்பா ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை அவங்க விரும்பபடி மாற்றி கொடுக்குறதோ, அல்லது புதுசாக அவங்களுக்காக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி கொடுக்குறதோ, அல்லது ஒரு வீடு வாங்கி கொடுக்குறதோ, சரி இவருக்காக ஒரு புதுசாக வண்டி வாகனத்தையோ ஒரு சொத்தை உருவாக்கணும்னா அப்போ சொபிஸ்கேட் லைஃப் இந்த 2026 கன்னி கொடுக்குது. நல்ல மாற்றம், அதாவது நல்ல வெல் சொபிஸ்கேட்னு வைங்களேன். சார் ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு வீடு மாறணும்னு சரி, இவன் போகிற வீடு பாருங்கள் அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இவன் போகிற இடத்துல இவனுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் இருக்கும். இந்த மாற்றம் வீடு மாற்றம் இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்கும். கனியில் பிறந்தவங்க கனியாலக்கணம் கனியாராசி எதில் பிறந்தாலும் சரி, கனியாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வசிப்பிடம் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய இடத்துல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்கும். அது முருகன் கோயிலாக இருக்கலாம், அம்மன் கோயிலாக இருக்கலாம், சிவாலயமாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இவங்கள்ட்ட அப்போ இவன் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு இவங்க வேண்டிய நெய் வாங்கி கொடுக்குறது நல்லது. இப்போ இந்த கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்க இப்போ கோயிலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த கோயிலுக்கு போய் எண்ணெயை கொடுக்குறது விட்டுட்டு நெய் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். எப்பயுமே கன்னியாலக்கணத்துக்காரன் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுத்தான்னா செல்வம் செழிப்பு நல்லாயிருக்கும். சூப்பர் சார். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள் அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க இல்லை கோயிலுக்கு போகிறாங்கன்னா சரி, இந்த நெய் தீபத்தை போடுறதும் நெய்யை கோயிலுக்கு கொடுக்குறதும் நல்லது. அப்போ ஒரு நான் சொல்கிறதெல்லாம் 90ல் 93லேன்னு நினைக்கிறேன், ஒரு பிள்ளை வருது, கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்துருக்கும்போது சொல்லி முடிச்சதுக்குன்னா அந்த அம்மா எனக்கு ஒரு தகவல் கொடுத்துச்சு. நான் ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தேன், அவர் ஆஞ்சநேயர் சுத்த சொன்னார், சுற்றிக்கிட்டு இருக்கேன்னுச்சு. எனக்கு மண்டை, ஏன்னா அவர் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாத பொண்ணை போய் ஆஞ்சநேயர் கும்பிட சொல்கிறாருன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். ஒரு பெரியவர், ஆனால் என்னையே அவருக்கு தெரியுது. சாமி வாங்கன்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சாமி ஆஞ்சநேயர் சுத்த சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க, காரணம் இருக்கும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். அதாவது ராமரையும் சீதையும் சேர்த்தது ஆஞ்சநேயர் தான் சாமி. அப்போ அவர்கிட்ட போகும்போது இந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கணவன் எங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு தகவலாவது கிடைக்கும்ல, அருமையான இது. அதனால் திருமணம் ஆகாத பெண்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. என்ன ஆமாம், தகவல் இந்த இது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் வெண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க ஆஞ்சநேயருக்கு, நீங்கள் நெய் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க. ஆமாம், நெய் வாங்கி கொடுங்க, வெண்ணெய் சாத்துங்க, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துங்க, தப்பு இல்லையே. அப்போ அது நல்ல ஒரு அற்புதமான இது தானே, அது ஒன்று. அதே மாதிரி இந்த கன்னியாலக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா பெரும்பாலும் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் உபத்திரத்தை கொடுக்கும். அது இவங்க ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கன்னியாலக்கணத்தில் பிறந்த ஆண்களோ பெண்களோ பணிபுரியக்கூடிய இடத்துல அல்லது வேலைக்கு சேர்ந்ததுக்கு பின்னாடி அங்கே வேலை பார்க்கக்கூடிய இதில் இவங்களுக்கு ஒரு பாராட்டு வெகுமதி அப்படின்றது இருக்கும், நல்ல பேர் இருக்கும். ஆனால் புதுசாக ஒரு நபரை பார்த்து காதல் வயப்படுறது, அந்த காதல் வயப்பட்ட பின்பு அதனால் வரக்கூடிய வழக்கு வியாஜிகளை சந்திக்கக்கூடிய நிலை இதில் இருக்குது. அதனால் கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்க காதலிக்க போகிறாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய், காதல் புயலில் மாட்டிடாத. இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. சில பேருக்கு என்ன ஆகும்னா, கன்னியாலக்கணத்தில் பிறந்தவனுக்கு நான் ஆரம்பத்தில் பாடுபடு, உடம்பையும் கவனிச்சுக்கோ, ஏன்னா சோறு இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். இன்றைக்கி நீ நல்லா அது ஒன்று உன் வயசுக்கு பின்னாடி மருத்துவமனைக்கு ஏறி இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்லணும்னா, இந்த வருஷம்
இந்த கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த இது இவங்களுக்கு வரும், இந்த அவஸ்தை இருக்குது. அதுக்கு பிரிகாசனை இவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிற வேண்டியது நல்லது. அதே இதில் கல்யாண முயற்சி அப்படின்னு நம்ம பண்ணலாம். கல்யாண முயற்சிக்கு பின்னாடி கணவன் மனைவி உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தால் நல்லது இந்த வருஷம். ஏன்னா கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிடக்கூடாது, கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகும், விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை. ஏன்னா இவங்க எப்பயுமே இந்த வேலையில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு சொல்லி தக்க வடக்க கூட்டிகிட்டு போகணும்ல, அது சண்டை வரத்தான் செய்யும். அப்போ இதை பார்க்கணும். திருமண முயற்சி அப்படின்றது சடனாக கைகூடுமா அப்படின்றது இல்லை. அப்போ திருமணம் அப்படின்றத இப்போ குறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி இவங்களுக்கு கல்யாண முயற்சியில் ஒரு சக்ஸஸ் இருக்குது, அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி பொதுவாக இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பணம் பட்டுவாடா, அதில் இவங்க கொஞ்சம் உதவி செய்கிறத விட்டுறணும். ஏன்னா சொந்த சின்னம்மா சித்தி அம்மாவோட பிறந்தது இதெல்லாம் வரும், இவங்களுக்கு உதவி செய்யணுன்ற, அதாவது குடும்ப சூழலுக்கு ஏற்ற உதவி செய்கிறத நம்ம தவறே சொல்லக்கூடாது. பொருளாதார அடிப்படையில் ஒரு பெரிய தொகையை கொடுத்து போட்டு ஏமாறுறது அப்படின்றது இல்லையா, அது ஒன்று. வாகனத்தில் லாங் ஜேர்னி அப்படின்றதுல இவங்க தனிப்பட்ட இவங்க சொந்த காரில் போகிறது அது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக குறைச்சிக்கிறது நல்லது. அது ஓன் டிரைவிங் வேணாம்ன்றீங்க? ஓன் டிரைவிங் வேண்டாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. மற்றபடி குரு பயிற்சி இவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பயிற்சி. லக்கணத்துக்கு 16ஆம் இடத்துக்கே குரு வர்றார், சப்தமஸ்தானத்தை பார்ப்பார், அங்கே வந்து ஏற்கனவே பஞ்சமாதிபதி இருக்கார். அப்போ திருமணம் அதுக்கப்புறம் நல்லா கைகூடும், குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், இவங்களுடைய முயற்சி ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். பழைய பிரச்சனைகளை பூரா வந்து இது பண்ணிட்டு அலசா புதுசு வாழ்க்கை மாதிரி இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் வந்து சில பேருக்கு ஐயா வெளிநாடு வேலை எதுவும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்போ இவங்களுக்கு சில பேருக்கு வந்து வெளிநாடு சுற்றுலாவும் போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னாலும் போகலாம், வெளிநாட்டு வேலைனாலும் உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு கன்னியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஒரு அற்புதமான பாக்கியம். நிச்சயமா சாமி, நிச்சயம். அதாவது இந்த கன்னியாலக்கணத்தினுடைய நிலையை வந்து புதன் வச்சு தான். அப்போ புதன் வந்து நல்லா இருந்தால் லக்கணம் நல்லா இருந்தாலும் நல்லா சாப்பிட முடியும். அப்போ இவங்க என்ன செய்யணும், இந்த 2026 ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடை தொடங்கணும். இந்த விநாயகர் வழிபாடை புதன்கிழமை செய்யணும். அவங்க செஞ்சாங்கன்னா தொழில் வந்து ஒரு மல்டிபிளாக மாறும், ஏமாற்றங்கள்லேருந்து விலகிடுவாங்க, ஏமாற்றம் இருக்காது, நல்ல ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் இருக்கும், பொருளாதார அபிவிருத்தி, அதாவது ஏமாற்றம் இல்லாத ஒரு லாபம்னு வைங்களேன், அதை வந்து விநாயகர் வழிபாட்டில் இருக்குது. ஏன் சார் கல்யாணக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பெருமாள் கோயில் போகக்கூடாதா? இல்லை, தாராளமாக போகலாம். அதில் லக்ஷ்மி நரசிம்மரையே அவங்க எடுத்துக்கலாம், தவறே கிடையாது, நல்லாயிருக்கும். ஏன்னா கல்யாணக்கணத்தில் பிறந்தவனுக்கு இது ஒரு பெரிய யோகம். பழைய இவங்க தாத்தா காலத்திலேருந்து ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறான்ல, அது இந்த வருஷம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணம் மிக அற்புதமான நிலையை கொடுக்கும். நிச்சயமா சாமி. கண்ணியில் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்க எதிர்காலம். எஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் சேர்க்கலாம். படிப்பு பிரகாசமாக இருக்குது, உயர்கல்வி. கன்னி குழந்தைகள், ஆமாம், உயர்கல்வி நன்றாக இருக்கிறது. பாருங்களேன், பள்ளி மாற்றம் ஆகும், அந்த பள்ளியில் இவங்களுடைய படிப்பு சூப்பராக இருக்கும் சார். கண்ணியில் பிறந்த மாணவர்களுக்கு அதே மாதிரி எஜுகேஷன் இஸ் குட், எந்த தயக்கமும் வேண்டாம். இதே மாதிரி வயதான உறவுகளும் மகிழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது 2026? கன்னியாலக்கணத்தில் பிறந்த 60 வயதை கடந்த 70 வயதாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் கோலூன்றி நடந்தவங்க கோலை தூக்கி போட்டு கூட நடக்கலாம். அந்த அளவுக்கு இந்த 2026 இவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு தைரியத்தையும் இருக்கும், பாதுகாப்பான இருக்கும். நிச்சயமா. ஆனால் கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதில் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி அதில் தான் ரிலீஸ் ஆகிடுவாங்க. நிச்சயமா. ஏன்னா 2 விஷயம் நம்ம எடுக்கணும். இந்த லக்கணத்தை 7ல் இருக்கக்கூடிய சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் பஞ்சமாதிபதி தான். தனிமையில் இருந்தாலும் தன் தேவைகளை வந்து தானே நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை வந்து இவங்களுக்கு இருக்கும்போது இவங்களுடைய இயக்கத்தை சனி பகவானே செய்ய வச்சிருவார். நிச்சயமா. அப்போ
எல்லாத்தையும் மறந்து ஒரு ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருப்பான், ஆனால் பாதுகாப்பாக இருப்பாங்க. சனி இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். நிச்சயமா சாமி, நெஞ்சாத நன்றிகள் சாமி, சுகமே சொல்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.